ராணி மங்கம்மாளின் வரலாற்றில் ஒரு செருப்பின் கதை வித்தியாசமானது. மங்கம்மாவின் மகன் ரங்ககிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கன் அவன் அரச பதவி ஏற்றபொழுது வயது 15 என்று நம்பப்படுகிறது. தந்தை சொக்கநாத நாயக்கர் 23 ஆண்டுகள் ஆட்சி செய்து 1682 காலமானார். நாடு எதிரிகளால் சூழப்பட்டு இருந்தது. மகன் ரங்ககிருஷ்ணமூர்த்தி முத்து வீரப்பனை தாய் மங்கம்மாள் தான் ஆளாக்கினாள். பதவியேற்ற 3 ஆண்டுகளில் பகைவர்களுக்கிடையே இருந்த மோதலை பயன்படுத்தி தந்தை இழந்த பகுதிகளை தாயின் யோசனையை ஏற்று முத்து வீரப்பன் மீட்டான். இப்பொழுது சிக்கல் ஒரு செருப்பு வடிவத்தில் வந்தது. முகலாய அரசர் அவுரங்கசீப் தனது பாதுகை எனப்பட்ட செருப்பை யானை மீது வைத்து சிறு படையோடு அனுப்பியிருந்தார். அதை சிம்மாசனத்தில் வைத்து மரியாதை செய்து காணிக்கையையும் திரையையும் செலுத்தி படிந்தால் அரசு தப்பிக்கும், இல்லையென்றால் போர்தான். நாட்டின் எல்லைக்கு வந்த முகலாய படை அரசருக்கு உடல் நலமில்லை என்று தகவல் போய் சேர்ந்தது. சில நாட்கள் காத்திருந்த முகலாய படை திருச்சி அரண்மனைக்கு நேரே வந்தது. தங்கத்தட்டில் செருப்பு, மூடிய பட்டுத்துணி. பாதுஷாவின் பாதுகை எங்கே காணிக்கை என்றது. மங்கம்மாவின் மகன் முத்து வீரப்பன் உருவிய வாளோடு கீழே வைத்தட்டை எடு துணியை என்று கர்ஜித்தான். வாளால் செருப்பை தன் காலடியில் போட்டு வலது காலை நுழைத்து எங்கே மற்றுமொரு செருப்பு என்றான். மனிதனுக்கு 2 செருப்புகள் வேண்டும் என்பது கூட தெரியாத முட்டாளா உங்கள் பாதுஷா? போய் எடுத்து வா. நாங்கள் திரை செலுத்துவதாகத்தான் ஒப்பந்தம். ரங்கனின் பாதம் தவிர வேறு பாதங்களை வணங்க பழகாதவர்கள் நாயக்கர்கள் என்ற மகனை மங்கம்மாள் உப்பரிக்கையிலிருந்து ரசித்து கொண்டிருந்தாள். இந்த வீரனின் ஆட்சி 7 ஆண்டுகளே நடந்தது. பொதுவாக மன்னர்கள் பல பெண்களை மணப்பார்கள். அந்தப்புறம் சமயத்தில் பாரம் தாங்காமல் குடை சாயும். ஆனால் முத்து வீரப்பனை நல்ல மகனாக மங்கம்மாள் வளர்த்திருந்தாள். முத்தம்மாள் என்கிற பேரழகியை அவன் மணந்தான். அரச குலத்தில் இல்லாத புதுமையாக ஒரு மனைவி என்ற கற்போடு வாழ்ந்தான். யார் கண் பட்டதோ அவனுக்கு பெரியம்மை கண்டது. 1681 அவன் காலமானான். கணவர் சொக்கநாதரை இழந்து நின்ற மங்கம்மா இப்பொழுது ஒரு மகனையும் இழந்து விட்டாள். மருமகள் முத்தம்மாள் நிறைமாத கர்ப்பிணி. கணவன் இல்லாமல் வாழ மறுத்து உடன்கட்டை ஏற துடித்தாள். நாயக்கர் வம்சம் வாரிசில்லாமல் போகுமே என்ற வேதனையால் மன்றாடி தடுத்தாள் மங்கம்மா. ஆனாலும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று மங்கம்மாள் கைகளில் தந்த முத்தம்மாள் குளிப்பதற்காக வைத்திருந்த பன்னீரை அளவில்லாமல் குடித்து ஜன்னி கண்டு செத்துப்போனாள். தாயும் தந்தையும் இல்லாத சிசு மங்கம்மா கையில். இவன்தான் நாயக்கர் வாரிசு. அவனுக்கு கணவர்